குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கோழிக்கறி வறுவலுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். கொத்தமல்லி, சீரக மிளகு, மசால் செலவு, சின்னதாக 2 பட்டை, அப்புறம் தேவைக்கான அளவுக்கு வரமிளகாய் எடுத்துட்டேன். வரமிளகாய் வறுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் போட்டு வறுத்துட்டேன். தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை, தக்காளி பெரிய சைஸ் 1ங்க. அப்புறம் வாணலை வச்சுட்டேன். வாணலை வச்சிட்ட பிறகு நான் கடலக்கொட்டை எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே வெறும் கடுகு மட்டும் தாளிப்புக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். சேர்த்துன பிறகு பார்த்திங்கன்னா அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயத்தையும் நல்லா வணக்கிட்டு இருந்தேங்க. வணக்கி முடித்த பிறகு வறுத்து வச்சுருந்த மசாலாக்கள்லாம் எடுத்து பக்கத்துலேயும் வச்சுட்டேங்க அரைப்புக்காக. பிறகு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி வச்சுருந்தேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளையும் அதில் சேர்த்திட்டேன். வெங்காயத்தில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு 5 கருவேப்பிலையும் போட்டுட்டு கோழிக்கறியை நல்லா வேக வச்சு வச்சுருந்தேங்க. மஞ்சள் உப்புலாம் போட்டு வேக வச்சுருந்த நாட்டுக்கோழி கறிங்க. அந்த கறியும் அதில் சேர்த்திட்டு அதை கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த மசாலாவிலேயே தக்காளி பழத்தையும் சேர்த்து நான் அரைச்சி வச்ச விழுதுகள்லாம் கறியில் சேர்த்து நல்லா வேக வச்சிட்டு இருந்தேங்க. நல்லா வெந்தது. அப்புறம் உப்பு சேர்த்திக்கிட்டேன். உப்பு சேர்த்துன பிறகு கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையை நான் சேர்த்தி சமையலை முடிச்சிட்டேங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.